friends, நான் தானு. இப்போ வந்து நம்ம இந்த வீடியோ டியூட்டோரியல்ல இங்கிலீஷ் டைப்பிங் எப்படி பண்றது அப்படிங்கறத பார்க்க போறோம். இங்கிலீஷ் டைப்பிங் வந்து 6 months கோர்ஸ். அந்த 6 மாசத்துல சொல்லி தரது ஃபுல்லா இதுல சொல்லி தர போறது இல்ல. பட் இதான் மெயின் ரூல்ஸ். இத கத்துக்கிட்டீங்கனாலே நீங்க ஈஸியா டைப் பண்ணலாம். கீபோர்டே பார்க்க தேவையில்ல, ஸ்பீடா டைப் பண்ணலாம். சரி, வாங்க பாப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம இங்கிலீஷ் டைப்பிங்ல முக்கியம் ஃபிங்கரிங் தான். அதுல எந்தெந்த விரலுக்கு எந்தெந்த எழுத்துங்கிறத பார்த்துக்கணும். விரல் மாத்தினா கூட ஸ்பீடு குறைஞ்சிரும், நம்ம டக்குன்னு கீழே பார்த்துருவோம். அப்படி கீழே பார்க்காம இருக்கணும், ஸ்பீடும் குறையக்கூடாது, கரெக்டாகவும் டைப் பண்ணணும். அது வந்து முக்கியம் ரிப்பீட்டட் ப்ராக்டிஸ் தான். ப்ராக்டிஸ் இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியாது. சரி, நம்ம இப்போ இது வந்து லெஃப்ட் ஹேண்டு, இது ரைட் ஹேண்ட். இல்லைன்னா ஒவ்வொரு விரலுக்கும் ஒவ்வொரு கீஸ் இருக்கும். ஏ கியூ நம்பர் 1 ஷிஃப்ட் கீ. ஷிஃப்ட் வந்து கேப்ஸ் அடிக்கிறதுக்கும், அப்புறம் இப்போ ஏதாவது இந்த நம்பர் 1 2 3க்கு மேலெலாம் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் இருக்கும். எக்ஸ்க்ளமேஷன், அட்டு, ஹேஷ் அந்த மாதிரி. அதுக்கு அந்த மாதிரி ஸ்பெஷல் கேரக்டர் வர்றப்ப மட்டும் ஷிஃப்ட் அமுக்கினோம்னா நமக்கு ஓரளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த விரலுக்கு எஸ் டபிள்யூ 2Z, then this DE 3X, FR T 4C 5GB. இந்த கட்ட விரல் மட்டும் எந்த இதுக்கும் யூஸ் ஆகாது. சம்டைம்ஸ் ஸ்பேஸ் பார் நீங்க தெரியாம அமுக்கிடுவீங்க. ஆனால் அது அப்படி அமுக்கக்கூடாது, அது ரூல்ஸ் கிடையாது. இந்த விரல் மட்டும்தான் ஸ்பேஸ் பாருக்கு. ரைட் ஹேண்ட்லோட கட்ட விரல் மட்டும்தான் நம்ம ஸ்பேஸ் பாருக்கு யூஸ் பண்ணுவோம். மற்ற எல்லா கீஸையும் நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம எப்படி டைப் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். டைப்பிங்கில் வந்து சில எக்ஸசைஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம கீபோர்டில் என்னென்ன கீஸு இருக்குது, இப்போ நம்ம என்னென்ன யூஸ் பண்ண போகிறோம் அதை மட்டும் பார்ப்போம். இப்போ இந்த ஹைலைட்டாக இருக்க கீஸை மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு சென்டர் ரோ ASDFGHJKL : அந்தந்த விரல்ல அந்தந்த எழுத்து இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து ASDF ஸ்பேஸ் கோலன் LKJ, ASDF ஸ்பேஸ் செமிகோலன் LKJ, ASDF ஸ்பேஸ் செமிகோலன் LKJ. ஃபஸ்ட்டு அடிக்கும்போது கட்டாயமாக எல்லாருக்கும் விரல் கன்ஃபியூஸ் ஆகும், தப்பு தப்பாக டைப் பண்ணுவாங்க. அதை நினச்சி நீங்கள் விட்டுறாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு லைனையும் குறைஞ்சது 3 நாளைக்காவது ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்படி பண்ணாதான் அந்த ஃப்ளோ கிடைக்கும். இதுக்கு அடுத்த லைன் என்ன அடிக்கணும்னா ASDFGF, ஜிக்கும் எஃப்க்கும் ஒரே விரல் தான். அதே மாதிரி ஸ்பேஸ் செமிகோலன் LKJHJ, ஹச்சுக்கும் ஜேக்கும் ஒரே விரல். இதே மாதிரி மாற்றி அடிக்கணும். ASDFGF ஸ்பேஸ் செமிகோலன் LKJHJ. அடிக்கும்போது மனசுக்குள்ள அந்தந்த எழுத்தை சொல்லிட்டே அடிங்க. அப்பதான் பிரெயின் வந்து நம்ம கைக்கு அந்த விரலை கரெக்டாக கொண்டு போகும். அடுத்து ஃபர்ஸ்ட் ரோ QWERTYUIOP, QWER ஸ்பேஸ் POIU, QWER ஸ்பேஸ் POIU. நம்ம செகண்ட் ரோல என்ன பண்ணுவோமோ அதே தான் இப்போ ஃபர்ஸ்ட் ரோலே பண்ண போகிறோம். QWERTR, Tக்கும் Rக்கும் ஒரே விரல் தான். அதே மாதிரி POIU.
அடுத்து செகண்ட் ரோவையும் ஃபர்ஸ்ட் ரோவையும் சேர்த்தாப்புல அடிச்சு பார்க்கணும். AWERQFTF செமிகோலன் OIUPHUH AWERQFTF செமிகோலன் OIUPHUH. நெக்ஸ்ட் எக்ஸசைஸ்னா லாஸ்ட் ரோ Z. Zக்கு வந்து முதல் வரலுக்கு அடுத்த வரல் ZXC. நெக்ஸ்ட் விக்கும் சிக்கு ஒரே எழுத்துங்கிறனால VC பக்கத்துல இருக்கு. ஃபுல் ஸ்டாப் கமா MN BN ZXC VC. நெக்ஸ்ட் நம்பர்ஸ்க்கும் அதே மாதிரி தான். ஃபர்ஸ்ட் 4 நம்பர் 1 2 3 4. அடுத்து ஸ்பேஸ் 0987 1 2 3 4 ஸ்பேஸ் 0987. அப்புறம் 1 2 3 4 5 4 5க்கு 4க்கு ஒரே வரல் யூஸ் பண்ணணும். 098767 ஒரே வரல் தான் 7க்கும் 6க்கும். இப்படி இந்த ஒவ்வொரு லைனையும் அட்லீஸ்ட் 3 நாளைக்காவது ஒவ்வொன்றா அடிச்சு பார்த்தாதான் உங்களுக்கு நல்லா ப்ராக்டிஸ் ஆகும். இப்படி எல்லாம் அடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் சின்ன சின்ன வேர்ட்ஸா ட்ரை பண்ணி பாருங்க. ASK இந்த மாதிரி. அப்பனாதான் நமக்கு கையும் ப்ராக்டிஸ் ஆகும். கிட்டக்க உள்ள எழுத்தை அடிச்சாலும் தடுமாறாம ஸ்பீட் அடிக்க வரும். இந்த மாதிரி நீங்க எந்தெந்த உங்களுக்கு தெரிஞ்ச வேர்ட்ஸ் எதுனாலும் சின்ன சின்னதா அடிச்சு பார்த்தாதான் கரெக்டா பிராக்டிஸ்க்கு வரும். இந்த மாதிரி எல்லா வேர்ட்ஸையும் அடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் நம்மளோட லாஸ்ட் எக்ஸசைஸ் A to Z டைப் பண்ணிட்டு அதை அப்படியே ரிவர்ஸ்ல டைப் பண்ணணும். இத எப்படி நீங்க ரிவர்ஸ்ல இருந்து சொல்லி மனப்பாடம் பண்ணுவீங்களோ அப்படி அது வந்து உங்க இஷ்டம். ஆனா நமக்கு எல்லா எக்ஸசைஸும் மேல உள்ள எக்ஸசைஸ்லாம் கரெக்டா பிராக்டிஸ் பண்ணி முடிச்சோம்னா கை ஆட்டோமேட்டிக்கா போயிடும். A to Zக்கும் Z to Aக்கும் நம்ம கீபோர்டை பார்க்கவே தேவையில்ல, அதுவா போயிடும். அது வந்து நம்ம பிராக்டிஸ் எடுக்கிறதுல தான் இருக்கு. அவ்வளவுதான். இந்த வீடியோல சொன்ன எக்ஸசைஸ் அந்த கை விரல் இதை மட்டும் கரெக்டா பார்த்துட்டீங்கன்னா நம்மளை யாராலும் டைப் ரைட்டிங்ல அடிச்சுக்கவே முடியாது. எவ்வளோ ஸ்பீடாக வேணாலும் அடிக்கலாம். கீபோர்டு பார்க்கவே தேவையில்ல. எத்தனை பேஜ் கொடுத்தாலும் நம்ம அடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். அவ்வளோதான். நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு டைப் ரைட்டிங் எவ்வளோ ஈஸியாக சொல்லிக் கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு ஈஸியாக சொல்லிக் கொடுத்துருக்கேன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலைன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். கமெண்ட்ஸ் இருக்குது, கமெண்ட் பண்ணிக்கலாம். என் சேனல் UI Minute Tech சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.